தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் கடலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அப்படியே முன்னாடி வந்து நின்று போட்டோ ஷூட் அத படம் எடுத்து நம்முடைய தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்வாங்க, பத்திரிகையில் வரும். போட்டோ ஷூட் தானே இந்த 5 ஆண்டு காலமா உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடிஞ்சது. இந்த மக்களுக்கு என்ன ஏதாவது செஞ்சிருக்காங்களா? கடலூர் மாவட்டத்தில் ஏதாவது வந்திருக்குதா திட்டம்? அதோட இன்னொன்னு சொல்ற, 8000 கூப்பன் கொடுக்குறாளாம். நீ ஒரு திட்டத்தை அறிவிச்சா உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவிப்ப. நாம அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவருடைய பெயர்ல வங்கியில 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிச்சோம். நேரடியாக அந்த குடும்பத்துக்கு வங்கி கணக்கு போங்கணும். ஸ்டாலின் என்ன அறிவிக்கிறாரு? கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த கூப்பன் யார் கொடுப்பா? திமுக காரன் கொடுப்பான். திமுக காரன் கமிஷன் வாங்கினா அந்த கமிஷன் ஒரு பகுதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகும். ஆக ஒரு திட்டத்தை அறிவித்தால் கூட தன் குடும்பத்திற்கு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் திட்டத்தை அறிவிக்கின்ற தலைவர் திரு ஸ்டாலின் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். உண்மைதானே? இன்றைக்கு 8000 ரூபாய் அவர் ஆட்சிக்கு வர போறதில்ல, கொடுக்க போறதில்ல, அது ஒரு விஷயம். 8000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசி ஓட்டு வாங்குறதுக்கு ஸ்டாலின் போடுகின்ற சூழ்ச்சி. இந்த தேர்தலில் திமுக வீழ்ச்சி தானே. அப்புறம் இன்னைக்கு திமுக ஆள் இல்லை. அண்ணா திமுக இருந்து போனவங்க 8 பேர் மந்திரி. 8 பேர் அங்க ஆளே இல்லை, எல்லாம் காலி ஆயிட்டது. இப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக இருந்து நீக்கப்பட்டவர்கள் செல்லாத ஓட்டு 19 பேர் எம்எல்ஏ போய் நிற்கிறாங்க. ஆக உங்களுடைய கட்சிக்கு ஆள் இல்லை, எங்களுடைய கட்சியிலிருந்து தான் உங்க கட்சிக்கு தாவிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில வீராப்பு பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதோட துரோகம் சொல்றார். துரோகம் யாரு செஞ்சது? மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சது திரு கருணாநிதி அவர்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி. அப்ப திமுக ஆட்சிக்கு இருக்குது. 2 பேர் சேர்ந்துதான் மீனவர்களுக்கு துரோகம் செய்தது திமுக திரு கருணாநிதி அவர்கள். காவிரி நதிநீர் பிரச்சனை, இந்த பகுதி அந்த தண்ணீர் பாயுது, அதுக்கு துரோகம் விளைவித்தது திரு கருணாநிதி. முல்லை பெரியார் அந்த பிரச்சனைக்கு துரோகம் விளைவித்தார் திரு கருணாநிதி அவர்கள். தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழருக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சது திரு கருணாநிதி ஆட்சியில். அதே போல இந்த பகுதி விவசாய பூமி மீத்தேன் ஈத்தேன் திட்டம், அந்த திட்டத்தை இந்த பகுதியிலே கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அதை தடுத்து நிறுத்தியது அண்ணா திமுக அரசாங்கம். அந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னிலையிலே. விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டவர் திரு ஸ்டாலின். அதுபோல நீட்டுக்கு கையெழுத்து போட்டது மாணவர் செய்த துரோகம். ஆக வரலாற்றிலேயே துரோகம் என்று சொல்லுக்கு இலக்கமானவர்கள் திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலின் தான். எங்களை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் இல்லை. இன்னொரு உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு.
இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எட்ட பங்குறான். யாரு? திரு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். கடின உழைப்புக்கு பிறகு இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன். உங்களை போல செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவன் அல்ல. விவசாயி என்று சொன்னால் எப்படி கடின உழைப்பு என்று இங்க இருக்கின்ற மக்களுக்கு நல்லா தெரியும். விவசாயி தொழிலாளி இரவு பகல் பார்க்க மாட்டாங்க, மழை வெயிலை பொருட்படுத்த மாட்டாங்க. ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்து உழைக்கின்ற விவசாயி, இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்ற விவசாயி, அவன் எப்பொழுதும் நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டான். செய்வாங்களா? விவசாயி தொழிலாளி செய்வாரா? ஆக திரு ஸ்டாலினுக்கும் உணவளிப்பவர் நாம தான். திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கும் உணவளிக்கக்கூடியவர்கள் நம்ம விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயிகளை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலில் விவசாயி தொழிலாளிகள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். கொடுப்பீங்களா? அதே போல திரு ஸ்டாலின் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிடுவாருங்கிறாரு. அப்படி மகன் உதயநிதி சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களை நாங்கள் வென்றோம். 75 இடத்துல வென்றோம். இதே 2011 திரு கருணாநிதி உயிரோடு இருக்கிறார், திரு ஸ்டாலின் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி வரிசையில் கூட உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கல. கிடைச்சதா? மாண்பு அம்மா மறைஞ்சிட்டாங்க. மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு கழகம் எத்தனையோ சோதனையை சந்திச்சது. நம்முடைய ஆட்சி பல்வேறு சோதனைகளை சந்திச்சோம். நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, டெல்டா மாவட்டம் புயலால் புரட்டி போடப்பட்டது, விவசாயிகள் பெரிய பாதிப்பு, இங்க இருக்கிற விவசாயிகளுடைய உடைமைகள் சேதம், பொதுமக்களுடைய உடைமைகள் சேதம். பிறகு கொரோனா, ஓராண்டு மக்கள் வெளியிலே வர முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட திறமையான ஆட்சி செய்த சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. இப்ப திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு வறட்சி வந்ததா, புயல் வந்ததா, இல்ல கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. ஆனா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு. 5 ஆண்டு திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனை, திரு ஸ்டாலினுடைய அரசாங்க சாதனை. நம்ம எல்லாம் கடன்காரனாக்குறதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. சரி, கடன் வாங்குறீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குதா? அப்படின்னு இந்த பணமெல்லாம் எங்க போச்சு? போற இடத்துக்கு போச்சு. மீண்டும் அதிமுக ஆட்சி மக்கள் துணையோடு மலரும். முறைகேடாக சென்ற நிதிகள் எல்லாம் பெறப்படும், கஜானா நிரப்பப்படும். அப்புறம் தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணி இல்லாத ஒரு பேச்சு எப்பவும் பேசுறதில்ல. ஆனால் அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. யாரோட போய் கூட்டி சேர்ந்துருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமாக எதிர்த்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திமுக கடுமையாக எதிர்த்தாங்க. இன்றைக்கு வடிவேல் அவர்கள் திரு கருணாநிதி மேடையில் இருக்கும்போது கடுமையாக பேசுறார். திரு விஜயகாந்த் அவர்களை கொச்சப்படுத்தி பேசுறார். அப்படிப்பட்டவரோடு கூட்டா எப்படி கூட்ட வச்சீங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். எப்படி கூட்டு வச்சாலே உங்களுக்கு தெரியும். மேலும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக மேலவை உறுப்பினர், மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக
உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். நீங்க ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம், அது உங்களுடைய சொந்த விஷயம், அதுக்குள்ள நான் போகவில்லை. அதோட இன்றைய தினம் இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், விவசாயத்துறை அமைச்சர். அது விவசாயம் தெரியுதே இல்லையா எனக்கு தெரியல. இங்க எம்ஆர்கே சர்க்கரை ஆலை இருக்குது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பை கூட முறையா அறவை செய்ய மாட்டேங்கிறாங்க. செஞ்சாங்களா? மூடி கிடக்குது. அதோட அம்மா இருக்கும் போது இந்த மாவட்டத்தில் தானே புயல் வந்தது. அந்த தானே புயல்ல கடுமையா விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. முந்திரி தோப்பெல்லாம் புயலால் அந்த மரங்கள் எல்லாம் சாய்ந்து பெரும் சேதம் அடைந்தது. பலாமரம் சேதமடைந்தது, வாழை சேதமடைந்தது. இப்படி மக்கள் அந்த புயலால் கடும் பாதிக்கப்பட்டாங்க. அம்மா ஓடோடி வந்து விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்லி தேவையான நிவாரணத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. ஏழை மக்கள் வீடுகள் எல்லாம் சேதமடைந்தது. தானே புயலிலே சேதமடைந்த 1,00,000 வீடுகள் கட்டி தரப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அதிமுக அரசாங்கம். ஏழைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி. இந்த விவசாயம் ஏற்றம் பெற வேண்டும், விவசாயிகள் வளர வேண்டும், பொருளாதார வளர்ச்சியிலே உயரடைய வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மாவுடைய அரசாங்கம். விவசாயம் என்றால் அதுக்கு நீர் தேவை. உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயிக்கு நீர் தேவை. அந்த தண்ணீரை நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து, குடிமராமத்து திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து பொதுப்பணித்துறை சார்பாக, ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாயிக்கு விலையில்லாமல் கொடுத்தோம். தூர்வாரப்பட்டதால் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. கோடை காலத்தில் நிலநீர் உயர்ந்தது, நிலத்தடி நீர் உயர்ந்தது. குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைச்சது, விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைச்சது. இது அதிமுக சாதனை. அதையும் ரத்து பண்ணிட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா இங்க இருக்கிற விவசாயியுடைய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டம் தொடரும். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம். விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். இப்ப ஷிப்ட் போட்டு கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே விவசாய பெருடி மக்கள் எண்ணிக்கிட்ட விதமாக அவருடைய விவசாய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்படும். அதிமுக 2016 2027 வரை 5 ஆண்டு கால ஆட்சி. அம்மா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தள்ளுபடி செஞ்சாங்க.